நமः சிவாய. ஓம் 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 நமः சிவாய. எம்பெருமானே எழுந்தருளுங்கள். தேவாதி தேவா மகாதேவா காட்சி தாருங்கள். ஓம் நமः சிவாய. 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 பதி பரமேஸ்வரனுக்கு பணிவான வணக்கங்கள். ஓம் நமः சிவாய. எம்பெருமானே எழுந்தருளுங்கள். தேவாதி தேவா மகாதேவா காட்சி தாருங்கள். ஓம் நமः சிவாய. 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 ஜெய் ஸ்ரீ மகாகணேச. ஓம் நமः சிவாய. பிரபு வணங்குகிறேன். பிரபு, கமலாசுரனின் இந்த ஆழ்ந்த சிவாராதனையின் விளைவு என்னவாகும்? பக்தரசி தயாசுரா, சிந்துவின் மகன் கமலாசுரனின் தவம் இப்போது கடுமையான நிலைமையை எட்டிவிட்டது. அதன் விளைவு சீக்கிரமே வரப்போகிறது. எனக்கு என்ன ஆணை பிரபு? நீங்கள் உங்கள் கடமையை பின்பற்றி நடங்கள். ஆனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தயாசுரா. எச்சரிக்கையாகவா? ஜெய் ஸ்ரீ மகாகணேச. இனிமேல் நான் எச்சரிக்கையாகவே இருக்கிறேன் பிரபு. ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. மன்னியுங்கள் தாயே, நான் சிறிது நேரம் புது பரிமாணங்களை பற்றி பார்த்து வரலாம் என்று புறப்பட்டேன். நீங்கள் கவலைப்படுவீர்களே என்று பாதியிலேயே திரும்பிவிட்டேன். எனக்கு என்ன ஆணை தாயி? தேவி பார்வதி, மங்களமூர்த்தி, அசுரகுரு சுக்ராச்சாரியர் கூறியபடி கமலாசுரன் கடுமையான தவம் இருந்து என்னிடம் வரத்தை வேண்டி மன்றாடுகிறான். அப்படி கூறாதீர்கள் மகாதேவா. முன்பு கூட இவனுக்கு நிலையான சக்தியை வரமாக தந்து தாங்கள் நன்மை புரிந்தீர்கள். அந்த துஷ்டன் தங்கள் கருணைக்கோ வரதானத்திற்கோ தகுந்தவன் அல்ல. அவனுக்கு வரமளித்தால் துன்பம்தான் வந்து சேரும். ஆம் தந்தையே, கமலாசுரன் தவம் இருப்பதன் உத்தேசம் பழிவாங்கும் நோக்கம் மட்டும்தான். அப்பொழுது தாங்கள் என்ன கூற வருகிறீர்கள்? இப்பொழுது நான் தவம் ஆராதனை வழக்கத்தின் முறை மீறி கமலாசுரனுக்கு வரமளிக்க கூடாதா? தேவி பார்வதி, நான் கேட்டதற்கு தாங்கள் இருவரும் பதில் கூறவில்லையே. சுவாமி, நான் தங்களிடம் வேண்டி விரும்புவது ஒன்றுதான். மிகவும் திடமான சக்தி வாய்ந்த வரத்தை அந்த துஷ்டனுக்கு அளித்தால் விபரீதமாக போய்விடும். தேவி, வரதான பரம்பரையில் பக்தியை மெச்சி வரம் தருவது பகவானின் கடமைகளில் ஒன்று. கடமையின் படி நடந்து பத்மாசுரன் விஷயத்தை இப்பொழுது பேச வேண்டாம் தேவி. கமலாசுரனிடம் பத்மாசுரனைப் போல் ஆழ்ந்த தவமும் இல்லை, மனதை சமர்ப்பணிக்கும் எண்ணமும் இல்லை. தாயே, பகவான் சிவனுக்கு அனைத்திலும் மிகவும் பிடித்தது இந்த சராசரத்தின் நன்மைதான். ஏனென்றால் நன்மைதான் சிவன், சிவன்தான் நன்மை. நாம் அவரிடம் வரதானம் கொடுக்கும் பொழுது உலகத்தின் நன்மையை கருத்தில் கொள்ளுங்கள் என்று கூறுவோம். அவருக்கு தெரியும். உன்னுடைய புத்தியும் சித்தியும் பார்த்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் எது கூறினாலும் உலகத்தின் நன்மைக்காகவும் அனைவரின் சுகத்துக்காகவும் தான் இருக்கும். ஓம் நம சிவாய. 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 ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.
ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அசுரகுரு, ஓம் தங்களின் நம ஆழ்ந்த சிவாய. சிவபக்தியிலும் சிவ ஆராதனையிலும் ஓம் நம நான் மிகவும் மனமகிழ்ந்தேன். தாங்கள் எப்பொழுதும் ஓம் நம அசுரர்கள், சிவாய. தத்தர்கள் மற்றும் ராட்சசர்களுக்காக சிவ ஆராதனை செய்து சிவபக்தியை உயர்த்துகிறீர்கள். செய்வதும் செவிப்பதும் தாங்கள்தானே மகாதேவா. நான் தங்களின் சாதாரண ஊழியன் தானே. அசுரகுரு, தங்களின் இந்த தன்னடக்கம் தான் எனக்கு மிகவும் பிடித்த விஷயம். தாங்கள் என்ன வேண்டும் என்று கேளுங்கள், நான் அதை தருகிறேன். கூறுங்கள், தங்களுக்கு என்ன வேண்டும்? தங்களிடம் நான் வேண்டுவதற்கு எதுவும் இல்லை அந்தர்யாமி. என் மனதின் எண்ணம் தங்களுக்கு நன்றாகவே தெரியும். அசுர இனத்தின் உயர்வு, கௌரவம், வெற்றி இவை மட்டும்தான் என் வாழ்வின் நிரந்தர குறிக்கோள். அசுரர்கள் ஆராதிக்கும் பகவான் சிவனே, தங்கள் பார்வையில் கமலாட்சுரன் புரியும் தவம் சற்றும் படவில்லையா? தாங்கள் என்னை பார்க்க கூட விரும்பவில்லையா? அசுரகுரு சுக்கராச்சாரியார் கூறி தங்களை நோக்கி கடும் தவம் புரிந்தேன். அது எனது தவறா? கமலாட்சூரா, நீ ஏன் அப்படி கூறுகிறாய்? கூறுவதற்கு என்ன இருக்கிறது? அதான் பார்க்கிறீர்களே. சிவசங்கர் இங்கு வந்ததிலிருந்து என்னிடம் பேசாமல் உங்களிடம் மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறார். பேராசை, கோபம், குரோதம் தவம் செய்பவர்களுக்கு இருக்கக்கூடாத குணங்கள். தாங்கள் மட்டும் என்னை அலட்சியப்படுத்தலாமா? சீடனை விட குருவுக்கு கௌரவம் அதிகம். உன் குரு கூறியபடி நீ கேட்டு நடந்து நீ சிவபக்தியில் முழுமையாக ஈடுபட்டாய். அதனால் உன்னை விட முழு அதிகாரம் குரு சுக்கராச்சாரியாருக்குத்தான் அதிகம் இருக்கிறது. இருந்தும் நீ ஏமாற வேண்டாம். உனக்கும் நீ இருந்த தவத்திற்கு தகுந்தாற்போல் என்னுடைய கருணையும் வரதானமும் உனக்கும் கிடைக்கும். சிவபக்தியை அகிலம் முழுவதும் பரப்பி வரும் அசுரகுரு சுக்கராச்சாரியாரே, இன்று தங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ என்னிடம் கேளுங்கள். நான் இன்று என்ன வரம் கேட்டாலும் அளிக்கும் மன மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறேன். கூறுங்கள், உங்கள் மனோ எண்ணம் என்ன? எனது மனோ எண்ணம் இன்றுமே அசுர எண்ணத்தின் உயர்வை குறித்துத்தான் இருக்கும் மகாதேவா. எம்பெருமானே, தாங்கள் என் மீது மனம் இறங்கினால் என் சீடன் கமலாட்சூரனுக்கு விரும்பும் வரத்தை அழியுங்கள். அப்படியென்றால் கமலாட்சுரனுக்கு வரம் அளித்தால் தங்களது மனோ எண்ணம் நிறைவேறுவதற்கு சமம் என்கிறீர்களா? ஆம் சந்திரசேகரா, ஆம். கேள், என்ன வர வேண்டும் உனக்கு? மகாபிரபு, நான் கமலாசுரா, பழி வாங்கும் எண்ணத்தை எடுத்துவிட்டு என்ன வர வேண்டும் கேள். எப்பொழுது என் வரம் உனக்கு பெருமையையும் கீர்த்தியையும் கௌரவத்தையும் உனக்கு குறைவில்லாமல் தரும். நான் பழிவாங்கும் எண்ணத்தை நிறைவேற்றுவதற்காகவே பாதாளத்தில் இருந்து வந்திருக்கிறேன். இப்பொழுது நீ யோசிப்பதை பார்த்தால் பூலோகத்திற்கு வந்த எண்ணம் மாறிவிட்டதை போல் தெரிகிறதே. அவசியம் மகாதேவா, அவசியம். தங்கள் கருணையின் மூலம் பாவம் பழிவாங்கும் போன்ற எண்ணங்கள் என்னை விட்டு போய் நட்பு என்ற எண்ணம் தான் இப்பொழுது இருக்கிறது. எப்பொழுது உனக்கு அனைத்தும் தெரிந்து விட்டதோ வரதானத்தை கேட்க என்ன யோசனை கமலாசுவரா? மகாபிரபு, இப்பொழுது நான் என்ன வரம் கேட்பது என்று யோசிக்கிறேன். என் மரணத்தை எண்ணி எனக்கு பயமாக இருக்கிறது. நான் வரம் பெற்றால் என் வாழ்வு செழிக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது. அப்படியென்றால் அசுரகுருவின் எண்ணப்படி, அவர் அறிவுரையின்படி அசுர சாம்ராஜ்யம், நிலையான சக்தி, அசுர சக்தியை வெளிப்படுத்தும் வரதானம் உனக்கு தேவையில்லையா? உன் முன்னோர்களாகிய அசுரர்களைப் போல் விருப்பப்படி உருவத்தை மாற்றிக்கொள்ளும் வரத்தை நீ விரும்பவில்லையா? விரும்புகிறேன் மகாதேவா, விரும்புகிறேன். இது அனைத்தையுமே விரும்புகிறேன். ஆனால் இவை அனைத்தையும் விட என் வாழ்வை காப்பாற்றும் அமரவரம் எனக்கு வேண்டும் மகாபிரபு. குழந்தாய், யார் ஜென்மம் எடுத்தாலும் அவர்களுக்கு அழிவு நிச்சயம். வருவதும் செல்வதும் நியதியின் கடமை. இந்த சராசரமே இந்த நியதியில் தானே இருக்கிறது. நான் உனக்கு அமரவரம் தர முடியாது கமலாசுரா. ஆம், அப்படி நீ விரும்பினாய் என்றால் உன் உயிரை காப்பாற்ற கடினமான மரணத்தை தர முடியும். பகவான் எண்ணங்களை மதித்து அதன்படி நடப்பது பக்தர்களின் தர்மம். பிரபு, தாங்கள் என்னை அப்படி காப்பாற்ற விரும்பினால் பாதாள லோகத்தில் என்னை காப்பாற்றுவதற்கு யாரும் நுழைய முடியாத ஒரு மாளிகை தாருங்கள். தீய எண்ணத்தோடு அங்கு வரும் எதிரிகள் உள்ளே நுழைய முடியாமல் பஸ்மமாக்கி விட வேண்டும். என் எதிரி பஸ்மமாகிவிட்டால் எனக்கு மரணம் வர முடியாதல்லவா பிரபு? அப்படியே ஆகட்டும். நான் பாதாளத்தில் உனக்கு அளித்திருக்கும் மாளிகையில் நிலையான சக்தியும் விருப்பத்தை போல் உன் உருவத்தை மாற்றிக்கொள்ளும் எண்ணமும் நிச்சயம் நிறைவேறும். வரம் பெற்ற கமலாசுரா, நான் உன்னை மீண்டும் ஒருமுறை எச்சரிக்கிறேன். பழி வாங்கும் எண்ணத்தை உன் மனதிலிருந்து அகற்றிவிடு.
அப்பொழுதுதான் என் வரத்தின் பலன் முழுமையடையும். சிவன் கருணையின் மூலம் நீ விரும்பிய வரம் இப்பொழுது உனக்கு கிடைத்து விட்டது. இப்பொழுது அனைத்திற்கும் முன்பாக நீ விசாலமான அசுர சேனையை அமைக்க முயற்சி செய். அதன் பிறகு நீ எண்ணிய எண்ணங்கள் அனைத்துமே நிறைவேறிவிடும். மகனே கமலாட்சுரா, பழிவாங்கும் எண்ணத்தை ஒருபோதும் விடாதே மகனே. உன் தந்தையின் மரணத்திற்கும் என் மரணத்திற்கும் காரணம் உன் எதிரி கணேசன் தான். பழிவாங்கும் எண்ணத்தை உன் மனதில் இருந்து எடுக்காதே மகனே. பழி வாங்குவேன். என் பழி வாங்கும் எண்ணம் அவசியம் நிறைவேறும். அவசியம். மகனே கமலாட்சுரா, அம்மா, மகனே கமலாட்சுரா, வியங்கா அம்மா. அம்மா, நீங்கள் மீண்டும் உயிரோடு வந்து விட்டீர்களா? எங்க இருக்கிறீர்கள் அம்மா? என் எதிரே ஏன் வர மறுக்கிறீர்கள்? நான் உன் அருகில் தான் இருக்கிறேன். உன்னால் தான் என்னை பார்க்க முடியவில்லை. ஏன்? எதற்காக என்னால் பார்க்க முடியாது அம்மா? எதற்காக பார்க்க முடியாது? ஏனென்றால் ஆத்மாவை பார்க்க முடியாது. நான் உன்னை விட்டு நீண்ட தொலைவு சென்று விட்டேன். எனினும் உன் மீது இருக்கும் அன்பால் என் ஆத்மா உன்னை சுற்றியே அழிந்து கொண்டிருக்கிறது. அம்மா, மகனே, அலையும் என் ஆத்மாவிற்கு அமைதி அளிக்க விரும்பினால் நீ பழிவாங்க வேண்டும். உன் தந்தையை கொண்டவர்களை பழிவாங்க வேண்டும். உன் தாயின் மரணத்திற்கு காரணமானவர்களை பழிவாங்க வேண்டும். பழிவாங்க வேண்டும். ஆமாம்மா, அனைத்திற்கும் முன்னான் பழி வாங்கிய தீருவேன். என் எதிரி எங்கிருந்தாலும் அவனை கண்டுபிடித்து எனது மாளிகைக்குள் கொண்டு சென்று அவனை பஸ்மமாக்கி விடுவேன். நான் பழி வாங்கி முடித்ததும் உங்கள் அலையும் ஆத்மாவிற்கு அமைதி கிடைத்து விடும் அம்மா. அமைதி கிடைத்து விடும். ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. காத்திருப்பதால் மட்டும் அமைதி கிடைத்து விடாது கமலாசுரா. காத்திருப்பதால் உனக்கு நேரம்தான் வீணாகும். உனக்கு சிவன் அருளே இல்லை, சிவன் ஆணைதான் இருக்கிறது. காத்திருக்கும் தவறை செய்து நீ அவரது வரத்தை பெறவே முடியாது. இல்லை தயாசுரா, இல்லை, ஒருபோதும் இல்லை. உன் பேச்சை கேட்கவும் மாட்டேன். சிவனின் ஆணைப்படி நடக்கவும் மாட்டேன். என் ஒரே எண்ணம், என்னுடைய எதிரி கணேசன் அழிந்தாக வேண்டும். அழிந்தாக வேண்டும். தவறு 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 தவறு. யாருக்கு முடிவு கட்ட எண்ணுகிறாய் முட்டாள் மூர்க்கா கமலாசுரா? உன் எண்ணத்தை மறந்து விடு. மறப்பதா? என் தந்தையை இரக்கமின்றி கொன்றவனையா மறக்கச் சொல்கிறாய்? என் கரத்தாலேயே எனது தாயை கொல்லச் செய்தானே அவன், அவனையா மறப்பது? இல்லை தயாசுரா, இல்லை. என் எதிரியை தண்டிப்பதை தவிர நான் எதையும் மறக்க மாட்டேன். எதையும் மறக்க மாட்டேன். ஜெய் ஸ்ரீ மகாகணேசா, எதையும் நீ மறக்க விரும்பவில்லை என்றால் நான் உன்னை மறந்து விடுகிறேன். ஜெய் ஸ்ரீ தயாசுரா, வரம் பெற்ற காரணத்தினால் இப்பொழுது எனக்குள்ளும் உன்னளவு சக்தி இருக்கிறது. என்னிடமே நீ விளையாட்டு காட்டி என்னை குழப்ப ஒருபோதும் முயற்சி செய்யாதே. கூறு, எனது எதிரி எங்கே? நான் கூறுகிறேன், நான் கூறுகிறேன். இருந்தும் இதை சற்று தள்ளி வைத்துக் கொள்ளலாமே. கழுத்து மிகவும் வலிக்கிறது. உன்னை நான் இன்னமும் கொடுமைப்படுத்துவேன். ஆனால் உன்னிடமிருந்து எனக்கு உண்மை வேண்டும். உண்மை கூறு, எனது எதிரி எங்கிருக்கிறான்? நீ என்னிடம் எந்த எதிரியை பற்றி கேட்கிறாய்? எவன் பெயரை ஓயாமல் நீ கூறிக்கொண்டிருக்கிறாயோ அந்த கஜமுகன் கணேசன் தான். ஸ்ரீ கணேஷ், எந்த ஸ்ரீ கணேசனை பற்றி? என்ன, அத்தனை ஸ்ரீ கணேசர்கள் இருக்கிறார்களா? ஜெய் ஸ்ரீ மகாகணேசா, இப்பொழுது மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசரின் 2 அவதாரங்கள் இந்த பூமியில் இருக்கிறது. உன்னுடைய எதிரி யார்? அதுவும் நீ யாரை பற்றி கேட்கிறாய்? தயாசுரா, என்னை குழப்பும் தவறை செய்யாதே. உன் விளையாட்டை நீ தொடர முயற்சித்தால் நீயும் பஸ்பமாகி விடுவாய்.
உண்மையை கூறு. எனது எதிரி கணேசன் எங்கிருக்கிறான்? ஒரு ஸ்ரீ கணேசர் தன் தாய் பார்வதியோடு கைலாயம் சென்றிருக்கிறார். இன்னொருவர் அவரும் தன் தாயோடு ஆசிரமத்திற்கு சென்றிருக்கிறார். இதையே மீண்டும் ஒரு முறை கேட்காதே மூர்க்காசுரா. ஒரு அடிமை கிடைத்து விட்டால் அவனை சித்திரவதை செய்து கொண்டே இருப்பாயே. நான் மறைக்கவில்லை, உண்மையை தான் கூறுகிறேன். ஜெய் ஜெய் ஸ்ரீமா கணேசா. மகனே கமலாசுரா, பழி வாங்கு, பழி வாங்கு, பழி வாங்கு. அம்மா, நிச்சயம் நான் நீங்கள் கூறியபடியே பழி வாங்குவேன், பழி வாங்குவேன். நீங்கள் கவலையின்றி இருங்கள் அம்மா. நான் என் வரத்தின் சக்தியை உபயோகப்படுத்தி பழி வாங்கியே தீருவேன். அலையும் உங்கள் ஆத்மாவிற்கு அமைதியை கொடுப்பேன். அனைத்திற்கும் முன் நான் கைலாயம் சென்ற அந்த கணேசனை முடிக்கிறேன். கணேசா, கணேசா. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. பதி பரமேஸ்வரனுக்கு பணிவான வணக்கம் தந்தையே. கஜமுகா, கஜமுகா, நான் உன்னை விடமாட்டேன். பார்த்தீர்களா, பார்த்தீர்களா சுவாமி, தங்களின் வரத்தின் விளைவை? இந்த துஷ்டன் சிவனின் ஆணையை மீறி பழிவாங்கும் எண்ணத்தோடு கைலாயத்திற்கே வந்து விட்டான். நீங்கள் கவலைப்பட வேண்டாம் தாயே. இந்த மூர்காசுரனுக்கு வரம் கிடைத்ததன் பலன் சராசரத்திற்கு நன்மைதான் தாயே. அதற்கு முன் அழிவு ஏற்பட்டு விடும் மகனே. மகன், தாய், நீங்கள் தான் எனது எதிரி கணேசரின் தாயாரா? மூர்க்க கமலாட்சுரா, இவர்கள் எனக்கு மட்டுமல்ல, இந்த சராசரத்திற்கே தாய். இவர்களை வணங்கிக்கொள். இவர்களின் ஆசீர்வாதத்தை பெற்று நன்மையை பெற்றுக்கொள். எதிரியை வணங்கக்கூடாது, தண்டிக்க வேண்டும், தண்டிக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் இருவருமே எனது எதிரிகள். உங்கள் இருவரையுமே நான் பழி வாங்குவேன். நான் பெற்ற வரத்தின் சக்தி. நீ பெற்ற வரத்தின் சக்தி அழிந்துவிடு மூர்க்கா. விட்டுவிடு, உன் பழிவாங்கும் எண்ணத்தை விட்டுவிடு. இங்கிருந்து திரும்பிச் செல். உன்னையும் உன் தாயையும் தண்டித்து நான் எனது பழி வாங்கும் எண்ணத்தை நிறைவேற்றிக் கொள்வேன். இப்பொழுதே நான் உங்களை பழி வாங்குகிறேன். கைலாயத்திற்கு சென்று கணேசரை தண்டிக்கும் முன் நான் அதிதி ஆசிரமத்திற்கு சென்று கணேசனை தண்டித்திருக்க வேண்டும். இப்பொழுது அதிதி ஆசிரமத்தில் இருக்கும் கணேசன் என் தாக்குதலில் இருந்து தப்பிக்க முடியாது. இந்த மகனே, போதும் தாயே, போதும். இதற்கு மேல் எனக்கு போதும், வேண்டாம். உன் பசி திடீரென்று எப்படி குறைந்தது முகத்கட்? பசி குறையவில்லை தாயே, வயிறு நிரம்பி விட்டது. நீ கூறுவது உண்மையல்ல மொகத்கட். மகனின் பசியை தாயிடம் மறைக்க முடியாது. நிச்சயமாக நீ ஏதோ கவலையோடு இருக்கிறாய். அதனால்தான் உனக்கு உணவில் ருசி இல்லை. என்ன விஷயம்? உண்மையை கூறு முகட்கட். ஒன்றுமில்லை தந்தையே. இப்போது நீ யாருக்காவது காத்து கொண்டிருக்கிறாயா? ஓர் இடத்திலிருந்து செய்தி வருவதற்காக காத்திருக்கிறேன் தந்தையே. காத்திருக்கிறாயா? யாருக்காக காத்திருக்கிறாய்? நீ கௌரி புத்திரனுக்காக காத்திருக்கிறாயா? பிரிய மொஹத்கட், சீக்கிரம் கைலாயத்திற்கு வந்து தனிமையில் என்னை சந்தி. நான் உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உன்னிடம் பேச வேண்டும்.
கூடாது. என் பழிவாங்குதலை நிறைவேற்றுவதற்கு இப்பொழுது நான் விருப்பப்படி மாறிக்கொள்ளலாம் என்ற சிவன் அளித்த வரத்தை பயன்படுத்தியே ஆக வேண்டும். அப்பொழுதுதான் அந்த கஜமுகனின் கண்ணில் மண்ணை தூவ முடியும். அவன் என் தந்தையை கொன்றதற்கும் எனது கரங்களாலேயே என் தாயை கொலை செய்ய வைத்ததற்கும் அவன் தண்டனை அனுபவித்தாக வேண்டும். ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேஷ். தேவி, கவலைப்பட்டுக் கொண்டே இருந்தால் அதுக்கு முடிவேது? முகட்கட் பால் குடிக்கும் பாலகன் அல்லவே. அவன் அனைவரையும் நல்வழியில் நடத்துபவன். மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் அவதாரம். 3 உலகையும் கட்டி ஆள்பவன். பக்தர்களின் குரல் கேட்டால் தன் கடமையை எப்படி செய்யாமல் இருக்க முடியும் தேவி? ரிஷி, இந்த சமயத்தில் முகத்கட் இப்படி? எந்த சமயத்தில் கௌரி புத்திரன் அழைத்தாலும் இவன் மறைந்து விடுவான். தைரியமாக இரு. அவன் சீக்கிரம் ஆசிரமம் வந்து விடுவான். அவனை பற்றியே எண்ணிக்கொண்டிருந்தால் அது நல்லதல்ல. மகாதேவா, ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேஷ். தேவி, யாரோ பிராமணர் யாசகம் கேட்டு வந்திருக்கிறார். அவருக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு அனுப்பு. அப்படியே ஆகட்டும் சுவாமி. ஹர ஹர மகாதேவா. இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் பிராமணரே. வேண்டாம் தேவி, வேண்டாம். நான் இதை ஏற்றுக்கொள்ளும் எண்ணத்தில் இங்கு வரவில்லை. நான் எனது ஆராதனைக்குரிய ஸ்ரீ கணேசரை தரிசிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இங்கு வந்தேன். இப்பொழுது அவரை தரிசித்தாலே போதும். எனக்கு தெரியும், அவர் இந்த ஆசிரமத்தில் தான் வசிக்கிறார். என்ன ஆயிற்று தேவி? தங்களுக்கு இந்த பிராமணர் மீது கருணை வரவில்லையா? வாயிலின் அருகில் வந்து நின்ற பிராமணரின் எண்ணத்தை நிறைவேற்ற தங்களுக்கு விருப்பம் இல்லையா? மன்னியுங்கள் பிராமணரே, தாங்கள் எண்ணத்தை நிறைவேற்றும் நிலையில் இப்பொழுது நான் இல்லை. அதற்கு என்னை மன்னித்து விடுங்கள். காரணத்தை நான் தெரிந்து கொள்ளலாமா தேவி? அவசியம். என்னுடைய மகன் கணேசன் இப்பொழுது ஆசிரமத்தில் இல்லை. அப்படி என்றால் தாங்கள் தான் கணேசரின் தாயா? என் தாயின் சவத்தை மறைய வைத்து என் கோபத்தை கொழுந்து விட்டறியும் தீயாக மாற்றிவிட்டாய். கஜமுகா, நான் உன்னை விடமாட்டேன். என் தாயின் ஆத்மாவிற்கு சாந்தி அளித்தே தீருவேன். தேவி, தாங்கள் என் கேள்விக்கு பதில் கூறவே இல்லையே. தாங்கள் தான் என் ஆராதனைக்குரிய ஸ்ரீ கணேசரின் தாயா? ஆம், நான் தான் தங்கள் ஆராதனைக்குரிய ஸ்ரீ கணேசரின் தாய். நான் உங்கள் கேள்விக்கு பதில் முன்பே கூறிவிட்டேனே. நான் கூறியது தங்களுக்கு புரியவில்லையா என்ன? தாங்கள் கூறியது உண்மைதான் தேவி, கூறியது உண்மைதான். இதுவரை புரியாமல் தான் நானும் இருந்தேன். எந்த எண்ணத்தை நிறைவேற்றுவதற்காக இத்தனை வருடங்கள் காத்துக் கொண்டு இருந்தேனோ, அந்த லட்சியத்தின் அருகில் நின்று புரியாமல் தவித்துக் கொண்டிருந்தேன் தேவி. லட்சியமா? என்ன லட்சியம்? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. இப்பொழுது புரிந்துவிடும் தேவி. இப்பொழுது அனைத்தும் புரிந்துவிடும். எப்படியும் நான் வரம் பெற்ற மாளிகைக்கு உன்னை காப்பாற்றுவதற்காக உனது மகன் கணேசன் அவசியம் வந்துதானே தீர்வான். அப்பொழுது எனது பழிவாங்கும் எண்ணம் நிறைவேறிய தீரும். நீ அதுவரை என்னோடு தான் இருக்க போகிறாய். என் பழிவாங்கும் எண்ணம் நிறைவேறும் வரை நீ என்னோடு தான் இருக்க போகிறாய். வா. உனக்கு நன்றாக இருக்காது. விட்டுவிடு தேவியை. தேவியை விட்டுவிடு. விடுவதற்காக நான் இழுத்து வரவில்லை. விட்டுவிடுங்கள்.
ரிஷி, என்னை காப்பாற்றுங்கள். என்னை காப்பாற்றுங்கள் ரிஷி. தேவி அதிதி, மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசா, தேவியை காப்பாற்றுங்கள். மகனே முகட்கட், உன் தாயை காப்பாற்று. என்னை காப்பாற்றுங்கள் ரிஷி. பாருங்கள், அந்த துஷ்டன் நம் தாயை இழுத்துச் செல்கிறான். காப்பாற்றுங்கள் மூலப்பொருள் ஸ்ரீ கணேசா. காப்பாற்றுங்கள். என்னை காப்பாற்றுங்கள். வேண்டாம் தேவேந்திரா, வேண்டாம். இப்பொழுது நம் கமலாக்ஷரனை தடுப்பது உசிதம் அல்ல. அந்த துஷ்டன் நம் உயிருக்கு ஆபத்தை உண்டாக்குவான். உயிருக்கு பயந்து என் தாயை காப்பாற்றாமல் இருக்க முடியுமா? என்ன காரியம் செய்கிறான் அவன்? என்ன காரியம் செய்கிறான்? தேவேந்திரா, தாங்கள் மட்டும் அதிதிக்கு புத்திரன் அல்ல, முகட்கட்டும் அவருக்கு புத்திரன் தானே. அவர் காப்பாற்றி விடுவார். சகோதரன் முகட்கட் வருவான் என்று என் தாயை ஒருவன் இழுத்து செல்வதை பார்ப்பதா? வேண்டாம் தேவராஜா, கோபம் மனிதனின் கண்ணை மறைத்துவிடும். தாய் அதிதியின் இந்த நிலை மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசரின் லீலைதான். மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசரின் லீலையில் குறுக்கிடும் வேலையை செய்யாதீர்கள் தேவராஜா. காப்பாற்று மகனே மோட்கட். காப்பாற்றுங்கள் மூலப்பொருள் ஸ்ரீ கணேசா. காப்பாற்றுங்கள் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசா. காப்பாற்றுங்கள். காப்பாற்றுங்கள். மாபெரும் தவறு செய்து விட்டோம் நாம். அந்த துஷ்டன் என் தாய் அதிதியை அழைத்துக் கொண்டு தான் வரமாக பெற்ற மாளிகைக்குள் நுழைந்து விட்டான். நான் தங்களுக்கு என்ன தவறு செய்தேன் மகா கணேசா? எனக்கு ஏன் இத்தனை கடுமையான சோதனையை தந்து விட்டீர்கள்? முகட்கட்டு இல்லாமல் பிறகு தேவியையும் தாய் அதிதி தந்தை கஷ்யப்பரை ஏமாற்றுவது சரியா? நீ கவலைப்படவே வேண்டாம் மயூரீஸ்வரா. இதில் உன் தவறு எதுவும் இல்லையே. இப்படி நினைத்து நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நாம் இருவரும் மூலப்பொருள் ஸ்ரீ மா கணேசரின் விருப்பப்படி நம்முடைய கடமையை தானே நிறைவேற்றி வருகிறோம். தேவி அதிதியிடம் முகட்கட் வேடமணிந்து மயூரீஸ்வர ரகசியத்தை கூறாமல் நான் தவறு செய்து விட்டேன். மூலப்பொருள் மகா கணேசா, நான் தவறு செய்து விட்டேன். இப்போது முகட்கட் எங்களோடு இருந்தால் அந்த துஷ்டன் தேவி அதிதியை அபகரித்து செல்லும் இந்த காரியம் நடந்து இருக்குமா? இந்த நிலைமையில் எனக்கு கௌரிபுத்திர ஸ்ரீ கணேசா, பகவான் சிவசங்கரும் தான் உதவ வேண்டும். ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா. எம்பெருமானே சிவசங்கரா, தேவி அதிதியை காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் எம்பெருமானே, காப்பாற்றுங்கள். காப்பாற்றுங்கள் மூலப்பொருள் ஸ்ரீ கணேசா. காப்பாற்றுங்கள் மூலப்பொருள் ஸ்ரீ கணேசா. காப்பாற்றுங்கள். காப்பாற்றுங்கள். காப்பாற்று மகனே மோட்கட். காப்பாற்று மகனே மோட்கட். காப்பாற்று. பணிப்பெண்களே, கொண்டு அடையுங்கள் இவளை. உன் தாயை இந்த அரக்கனிடமிருந்து காப்பாற்று மகத்கட். இந்த துஷ்டனின் துஷ்டதனத்துக்கு தண்டனை கொடு மகனே மகத்கட். சீக்கிரம் என் அருகே வந்துவிடு மகனே மகத்கட். குரல் கொடு, நன்கு குரல் கொடு. உனது குரலை கேட்டு அவன் இங்கு நிச்சயம் வர வேண்டும். எப்பொழுது உன் மகன் எனது எதிரி இந்த மாளிகைக்குள் வருகிறானோ அப்பொழுது அவன் பஸ்மமாகி விடுவான். உனக்கு தெரியாது, சிவன் வரத்தினால் நான் பெற்ற மாளிகை இது. எதிரான நோக்கத்தோடு நுழையும் யாராக இருந்தாலும் இங்கே பஸ்மமாகி விடுவார்கள். எடுத்துச் செல்லுங்கள் அவளை, அடையுங்கள் சிறையில். மகனே மகத்கட், என்னை காப்பாற்று. என்னை காப்பாற்றுங்கள் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசா. மகனே மகத்கட், என்னை காப்பாற்று. மகனே மகத்கட், என்னை காப்பாற்று. மகனே மகத்கட். மகனே மகத்கட், என்னை காப்பாற்று. காப்பாற்றுங்கள் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசா, காப்பாற்றுங்கள். உன் தாயின் மானத்தை காப்பாற்ற வந்துவிடு மகத்கட். அந்த துஷ்டனின் துஷ்டதனத்துக்கு தண்டனை கொடு மகத்கட்.
நாகராஜா, நாகராஜா, நாகராஜாவிற்கு வணக்கம். சுவாமி, தங்களுக்கு இப்பொழுது ஒரு பெண்ணின் அழுகை குரல் கேட்டதல்லவா? ஆம் தேவி, அந்த சோக குரல் என் தியானத்தை கலைத்து விட்டது. யார் அந்த பெண் இப்படி கதறுவது? நாகராஜா, அசுர அரசன் கமலாக்ஷூரன் ஒரு பெண்ணை கவர்ந்து பாதாள லோகத்திற்கு கொண்டு சென்று விட்டான். பெண்ணை கவர்ந்து செல்வது தர்மத்திற்கு விரோதமாயிற்றே. சிந்துவின் மகன் கமலாக்ஷூரனின் தீய செயல் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே வருகிறது. நம் நாகசக்தியை கொண்டு அவன் தவறுக்கு தண்டனை கொடுத்தே ஆக வேண்டும். நாகராஜ வாசுகி, நீங்கள் பாதாளவாசி அசுரர்களின் நண்பர்கள். பிறகு எதற்கு எதிரான நோக்கத்துடன் இந்த வரம் பெற்ற மாளிகைக்குள் நுழைய முயற்சிக்கிறீர்கள்? வரம் பெற்ற மாளிகையா? ஆம். உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் ஆராதிக்கும் பகவான் சிவன் தான் இதை எனக்கு வரமாக தந்தார். இந்த வரம் பெற்ற மாளிகைக்குள் எனக்கு எதிரான எண்ணத்துடன் யாராவது உள்ளே நுழைந்தால் அவர்கள் பஸ்மமாகி விடுவார்கள். நீங்கள் நாகமாக இருந்தாலும் என் மீது எதிரான எண்ணத்துடன் வந்திருக்கிறீர்கள். நாங்கள் தவறாக எண்ணிவிட்டோம் அசுர அரசே. தன் உயிருக்கு ஆபத்து என்று ஒரு பெண் கதறும் குரல் எங்களுக்கு கேட்டது. அதனால் எதிரி எண்ணத்தோடு வந்தோம். அந்த அளவுக்கு சோகமாக அழுத பெண் யார் அசுர அரசே? அவள் என் எதிரியின் தாய். உங்கள் எதிரியின் தாயா? யார் உங்கள் எதிரி? தாங்கள் சீக்கிரமே அவனை இங்கு பார்ப்பீர்கள். தன் தாயை காப்பாற்ற அவன் இங்கு அவசியம் வருவான். இருந்தும் எதிரியை பழிவாங்குவதற்காக எதிரியின் தாயை பகடையாக பயன்படுத்துவது உசிதம் அல்ல. உசிதம் அல்லாதது தர்மம் எது? அனைத்தையுமே இந்த கமலாக்ஷுரன் நன்றாகவே அறிவான். நாகராணி, என் எதிரிதான். நிரபராதியான என் தந்தையை கொன்று அதை நியாயம் என்று கூறினான். எனது கரங்களாலேயே எனது தாயை கொலை செய்ய வைத்து யமலோகத்திற்கு அனுப்ப வைத்தான். அப்பொழுது இந்த மரியாதை எங்கே போனது? அதனால்தான் இன்று அவனுடைய தாயை பகடையாக்கினேன். எதிரியை பழிவாங்குவதற்கு நாங்களும் உனக்கு உதவியாக இருக்கிறோம் அசுர அரசே. நான் இப்பொழுது கூறுவது ஒன்றுதான். யார் தவறு செய்தாலும் அதை நாகஜாதி தட்டி கேட்கும். அவசியம் கேட்போம். நாகராஜ வாசுகி, தாங்கள் வணங்கும் பகவான் சிவன் அளித்த வரத்தை காப்பதற்காக தாங்கள் அனைவரும் இனி இந்த மாளிகையை காக்க வேண்டும். எனது எதிரி வீரம் வாய்ந்தவன் அல்ல, பராக்கிரமம் வாய்ந்தவனும் அல்ல. அவன் ஒரு மாயாவி. பகவான் சிவனின் வரத்தை காப்பாற்ற வேண்டியது நாகர்களாகிய எங்களுடைய கடமை. தாங்கள் முதலில் எதிரி யார் என்று கூறுங்கள். நாங்கள் எப்படி அடையாளம் தெரிந்து கொள்வது? அந்த துஷ்டனை அடையாளம் கண்டு கொள்வது அவ்வளவு கடினம் அல்ல. அவன் ஒரு கஜமுக பாலகன். கஜமுக பாலகனா? ஆம். அவன் இந்த மாளிகைக்குள் வந்தவுடன் தாங்கள் அனைவரும் அவன் மீது விஷத்தை கக்கி இந்த வரதான மாளிகைக்குள்ளேயே அவன் பஸ்மமாகும்படி செய்து விடுங்கள். அப்படியே செய்து விடுகிறோம் நண்பா. நீங்கள் அனைவரும் எனக்கு துணையாக நிற்பீர்கள் அல்லவா? மாளிகையின் 4 புறங்களிலும் நில்லுங்கள். நாகராஜா, நான் எனது எதிரியின் தாயை தங்கள் பாதுகாப்பில் விடுகிறேன். நம சிவாய. காப்பாற்றுங்கள் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசா! காப்பாற்றுங்கள் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசா! மகனே மகத்கட், என்னை காப்பாற்று! கமலாக்ஷுரன் தேவமாதா அதிதியை கவர்ந்து செல்கிறான். அவரை காப்பாற்ற வேண்டிய உபாயத்தை தாங்கள் தான் கூற வேண்டும். கவலை வேண்டாம் கௌரி. தேவமாதா தேவி அதித்தி, சூரியதேவன், இந்திரதேவன், மொகத்கட் என்ற புத்திரர்களை ஜென்மம் தந்தவர். மகா மாதா அவர். அவர்களை அழிக்கும் சக்தி சராசரத்தில் யாருக்குமே இல்லை. அவர்கள் சீக்கிரமே வந்து விடுவார்கள். அரகர மகாதேவா, ஜெய் ஜெய் சிவசங்கரா. தேவாதி தேவ மகாதேவா,
தேவி அதிதியின் அபய குரல் இன்னும் உங்களுக்கு கேட்கவில்லையா? முகட்கட் தாய் என்ற முறையில் கமலாசுரன் அவளை கவர்ந்து சென்று விட்டான். மகாதேவா, மகாதேவா, தேவி அதிதியை காப்பாற்றுங்கள் மகாதேவா. எனக்கு கமலாசுரனின் துஷ்டத்தனத்தையும் நிலையும் தெரியும் ரிஷியே. ஆனால் தாங்கள் கவலைப்பட வேண்டாம். எது நடப்பதாக இருந்தாலும் அது மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசரின் அருளால் தான் நடக்கும். என்னுடைய வரதானம் ஸ்ரீ மகாகணேசரின் எண்ணம் நிறைவேற துணை புரியும். அப்போது மகாதேவா, தேவி அதிதியின் நிலைமை? இந்த நிலைமையில் தேவி அதித்தியை தவிர வேறு யாராலும் இருக்க முடியாது. உன் துஷ்டனின் துஷ்டத்தனத்தை முடிவு கட்ட பகடையாக இருக்கிறார். அவர் உலகத்திலுள்ள அனைத்து தாய்களுக்கும் உதாரணமாக இருக்கிறார். ரிஷி கஷ்யபரே, நான் கூறுவதில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இல்லை மகாதேவா, தங்களின் வாக்கு நீதியைப் போல் நிலையானது. இருந்தும் மகாதேவா, என் மனதில் ஒரு கேள்வி இருக்கிறது. இன்று என்னுடைய முகட்கட்டிற்கு இல்லை ரிஷியே, ஸ்ரீ மகாகணேசரின் அவதாரத்தில் எந்த வேறுபாடும் பார்ப்பது நல்லதல்ல. மொகத்கட், கௌரிபுத்திரன், மயூரீஸ்வரன் வேறு வேறு அல்ல. ஸ்ரீ மகாகணேசரின் எண்ணப்படி ரிஷி கஷ்யபருக்கு நீ மயூரீஸ்வரனாக இருந்து கவனித்துக்கொள். உன்னால் தான் ரிஷி கஷ்யபரின் சங்கடத்தை போக்க முடியும். மயூரீஸ்வரா, நான் தங்களுக்கு வாக்களிக்கிறேன் ரிஷியே. தாய் அதிதியை காப்பாற்றுவதோடு துஷ்ட கமலாட்சுரனுக்கும் அவன் துஷ்டத்தனத்திற்கும் பாவத்திற்கும் தண்டனை தருவேன். தாங்கள் அனைவரின் ஆசீர்வாதத்தோடு இது நிறைவேற்றுவேன். மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் அவதாரத்தில் எந்த வேறுபாடும் இல்லை. மயூரீஸ்வரா, கமலாட்சுரன் ஒன்றல்ல பல தவறுகள் செய்திருக்கிறான். அவன் செய்த தவறுகளுக்கு தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும். கவலையின்றி இரு கௌரிபுத்திரா. பாதாளவாசி கமலாட்சுரனின் முடிவு பாதாள லோகத்திலேயே நடைபெறும். அவன் முடிவை பார்க்கும்போது பாதாளத்தில் இருக்கும் அசுரர்கள் தன் அசுர எண்ணத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக பூலோகத்திற்கு வர முயற்சி செய்யவே மாட்டார்கள். இருந்தும் ஒரு விஷயத்தில் கவனமாக இரு மயூரீஸ்வரா. கமலாட்சுரனின் தண்டிப்பதோடு சேர்த்து நீ தந்தை சிவன் அளித்த வரத்தையும் மதித்து அதன்படி நடக்க வேண்டும். கமலாட்சுரனின் வரதான மாளிகை சிவன் கருணையினால் கமலாட்சுரனின் வரதான மாளிகையின் ரகசியத்தை பற்றி நன்றாகவே அறிவேன். ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. மயூரீஸ்வர ஸ்ரீ கணேசருக்கு குறைகளை தீர்த்து வைக்கும் முழு முதல் கடவுள் ஸ்ரீ கணேசா, பாதாளத்தில் வசிக்கும் அனைத்து அசுரர்களையும் அழித்து பூலோகத்திற்கும் சொர்க்கத்திற்கும் என்றென்றும் பாதுகாப்பு தர வேண்டும். தேவராஜா, ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. வணங்குகிறேன் பிரபு. பிரபு, மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசரின் எண்ணப்படி தேவாதி தேவன் மகாதேவனின் ஆணைப்படி தாங்கள் பாதாள லோகம் சென்று வந்தீர்கள். பிரபு, துஷ்ட கமலாசுரனின் துஷ்ட செயலுக்கான முடிவு தாங்கள் அல்லவா தர வேண்டும். தங்களுக்கு நன்றி பிரபு. விக்னகர்த்தா மயூரேஸ்வரர் ஸ்ரீ கணேசருக்கு பக்தி என்ற பெயரில் நாடகமாடும் தயாசுரா, இப்போது கணேச பக்தராக இருந்தாலும் நீயும் ஒரு அசுரன் தானே? அசுரன் என்றும் அசுரனாகத்தான் இருப்பான். பிறக்கும் போது வரும் சொரூபம் என்றும் மாறாது தேவராஜா. ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. இருந்தும் தாங்கள் இப்படி கேட்பதற்கு என்ன காரணம்? காரணமா? நான் இப்போது உன்னை புகழவில்லை, உன் மூடத்தனத்தை குறை கூறி கொண்டிருக்கிறேன். நாங்கள் அனைவரும் மயூரீஸ்வர ஸ்ரீ கணேசரிடம் அசுர இனத்தையே அழித்து விடும்படி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நீ கமலாட்சுரன் மட்டும் அழிய வேண்டும் என்று கேட்கிறாய். தயாசுரா, கமலாட்சுரன் இப்பொழுது அழிந்ததற்கு பிறகு இன்னொரு அசுரன் பாதாள லோகத்திலிருந்து வந்து எங்களை தொந்தரவு செய்ய வேண்டுமா? நாங்கள் நிம்மதியாக வாழ்வதை நீங்கள் விரும்பவில்லையா தயாசுரா? ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. தேவகணங்களே, சுயநலம் என்ற இடத்தை விட்டு வெளியே வந்து யோசித்து பாருங்கள். நான் கூறியதும் நீங்கள் கூறியதும் ஒன்றும் வித்தியாசமில்லை. எது நடந்தாலும் மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசரின் விருப்பப்படிதான் நடக்கும். ஜெய் ஸ்ரீ மகாகணேசா. ஜெய் மயூரேஸ்வர ஸ்ரீ கணேசா.
மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேஷா, மகனே மொஹத்கட், என்னை காப்பாற்றுங்கள். ஆபத்திலிருந்து என்னை காப்பாற்று மகனே மொஹத்கட். காப்பாற்று மகனே, காப்பாற்று, என்னை காப்பாற்று மகனே மொஹத்கட். இந்த சங்கடத்திலிருந்து என்னை ஆணையிடுங்கள் அசுர அரசே. குடிப்பதற்கு மதுபானம் கொண்டு வா, நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். அப்படியே ஆகட்டும் அசுர அரசே. கமலாக்ஷுரா, அசுரகுரு சுக்ராச்சாரியாரே, தாங்களா இந்த சமயத்தில்? பெண்ணே, நீ செல். நான் கமலாக்ஷூரனுடன் தனியாக பேச வேண்டியிருக்கிறது. கூறுங்கள் அசுரகுரு, என்ன பேச போகிறீர்கள்? என்ன மூர்க்கத்தனம் செய்கிறாய் நீ? பகவான் சிவன் உன்னை பழிவாங்கும் எண்ணத்தை விட்டுவிட்டு வரத்தின் சுகபோகத்தை அனுபவிக்கும்படி ஆணையிட்டார். ஆணை? எந்த ஆணையை பற்றி பேசுகிறீர்கள் தாங்கள்? எனக்கு என் எதிரி அந்த கணேசனை பழி வாங்கியே தீர வேண்டும், அவ்வளவுதான். அதை தவிர எனக்கு வேறு எந்த எண்ணமும் இல்லை. உன் பழிவாங்கும் எண்ணத்தை மறந்துவிடு. தேவமாதா அதிதியிடம் நடந்த தவறுக்கு வணங்கி மன்னிப்பு கேட்டுவிடு. ரிஷி காசியப்பரின் ஆசிரமத்திற்கு அனுப்பி வை. இது அசுரகுரு சுக்ராச்சாரியாரின் ஆணை. ஆணை இடுகிறீர்களா? வரம் பெற்ற நிலையான சக்தி வாய்ந்த அசுர அரசன் கமலாக்ஷுரனுக்கே ஆணையா? மிக நன்றாக இருக்கிறது தங்களது சாகசம் சுக்ராச்சாரியரே, மிக நன்றாக இருக்கிறது தங்களது சாகசம். இந்த சாகசத்திற்கு தங்களுக்கு பரிசு கூட கிடைக்கும். ஆம், என்ன ஆச்சரியமாக பார்க்கிறீர்கள் அசுரகுரு? நானே உங்களுக்கு பரிசளிக்க போகிறேன். உங்கள் சாகசத்திற்கு பரிசு கமலாக்ஷுரனுக்கே ஆணையிட்டதற்கும் பரிசு. இருந்தும் இந்த சாகசத்தை எனக்கு தாங்கள் அளிக்கவில்லை, உங்களுக்குள் இருக்கும் அவன்தான் அளித்தான். எவனை நான் கொல்ல நினைக்கிறோனோ அவன்தான். மூர்க்கா, தன் குருவை அவமதித்தவர்கள் எடுத்த காரியம் ஒருபோதும் வெற்றி அடையாது என்று உனக்கு தெரியாதா? தோல்வி என்ற கதவை கமலாக்ஷுரன் எப்பொழுதோ மூடிவிட்டான். இம்முறை உங்களை மன்னித்து விடுகிறேன் சுக்ராச்சாரியாரே. இனி வரும் காலத்திலும் தாங்கள் எனது காரியத்தில் குறுக்கிட விரும்பினால் அப்பொழுது நான் உங்களது எதிர்காலத்தை அழித்து விடுவேன். தாங்கள் எப்படி வந்தீர்களோ அப்படியே திரும்பி சென்று விடுங்கள்.
உன் நன்மையை எண்ணி வந்த குருவை அவமதித்த துஷ்டா, அகங்காரம் கொண்ட மூர்க்கா கமலாக்ஷூரா, உன் பழிவாங்கும் எண்ணம் ஒருபோதும் நிறைவேறாது. தோல்வி என்ற இருளில் மறையப் போகிறாய். உன் ஆத்மா நிம்மதி இல்லாமல் இங்கும் அங்கும் அலையப் போகிறது. ஓம் நம சிவாய். அலையப் போவது நான் இல்லை சுக்கராச்சாரியாரே, நான் இல்லை. எனது எதிரி கஜமுக கணேசனின் ஆத்மாதான் இந்த பாதாளத்தின் இருளில் கிடந்து அநேக காலம் அவதிப்பட போகிறது, அவதிப்பட போகிறது. நாகராஜா, நாகராணி, வாருங்கள். நம்முடைய எதிரியை நாங்கள் பிடித்து வைத்து விட்டோம். நாகராஜா, நாகராணி, சீக்கிரம் வாருங்கள். நாகராஜா, நம் கமலாசுரனின் பரம எதிரியான கஜமுக பாலகன் இங்கு வந்து மாட்டிக்கொண்டான். நாங்கள் இவனை கட்டி வைத்து விட்டோம். உங்கள் வீரத்தையும் தைரியத்தையும் நான் பாராட்டுகிறேன். எங்களுக்கு ஆணையிடுங்கள் நாகராஜா. நாங்கள் இந்த எதிரியை இங்கேயே அழித்து விடவா? நாக இனம் பகவான் சிவனின் சேவகர்கள் அல்லவா? நான் எப்படி இவர்கள் எதிரியாவேன்? நாகேஸ்வர பகவான் சிவசங்கரா, தாங்கள் சேவகர்களுக்கு வழிகாட்டுங்கள். ஹர ஹர மகாதேவா, ஜெய் ஜெய் சிவசங்கரா. 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 நாகராஜ் வாசுகி, எந்த கமலாக்ஷூரனை நண்பனாக எண்ணுகிறீர்களோ, உண்மையில் அவன் உங்கள் நண்பன் அல்ல. அவன் சுயநலவாதி, துஷ்டன். என்னிடம் பெற்ற வரத்தை தவறாக பயன்படுத்தி தன் முடிவை தானே நிச்சயித்துக் கொண்டான். நாகராஜனும் நாக இனமும் படைத்த நாள் முதலே நாகேஸ்வரன் சிவனைத்தான் ஆராதித்து வருகிறார்கள். நீங்கள் இப்பொழுது நாகத்தால் கட்டி வைத்திருக்கிறீர்களே, அவன் சிவபுத்திரனுக்கு சமமானவன். மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் அவதாரம் மயூரீஸ்வரர் ஸ்ரீ கணேசர். அவருக்கு உதவி செய்வது உங்கள் தர்மம். சிவன் ஆணையை கடைபிடியுங்கள், சிவன் ஆணையை கடைபிடியுங்கள். மன்னியுங்கள் மயூரேஸ்வரர் ஸ்ரீ கணேசா, அறியாமல் நாங்கள் தவறு செய்து விட்டோம். எங்கள் தவறை மன்னித்து விடுங்கள் சிவபுத்திரா. நான் சிவபுத்திரன் இல்லை, சிவபுத்திரனுக்கு சமமானவன். உங்களுக்கு பகவான் சிவன் தாய் கௌரியின் மகன் மங்களமூர்த்தி ஸ்ரீ கணேசரை தெரியாதா? நாகராஜனாக இருந்தும் தாங்கள் ஒருபொழுதும் தங்கள் ஆராதனைக்குரிய பகவான் சிவசங்கரை தரிசிக்க கைலாயத்திற்கு வந்ததில்லையா? நான் கைலாயத்திற்கு ஒரு முறை வந்திருக்கிறேன் மயூரேஸ்வரா. இருந்தும் தாய் பார்வதியையும் அவர்கள் மகன் ஸ்ரீ கணேசரை தரிசிக்கும் பாக்கியமும் எனக்கு கிடைக்கவில்லை. நண்பன் என்ற பெயரில் அநியாயம் அட்டகாசங்களை செய்து வரும் துஷ்ட கமலாட்சுரன் மகரிஷி கஷ்யபரின் மனைவி மற்றும் மூலப்பொருள் மகா கணேசரின் மோகத்கட் அவதாரத்தின் தாய் தேவி அதித்தியை கவர்ந்து கொண்டு வந்து விட்டான். நான் அவர்களை விடுதலை செய்யவே இங்கு வந்துள்ளேன். ஆனால் உண்மை எனக்கு என்னவென்று புரியவில்லை. சிவ ஆணை இருக்கும் பொழுது இப்படி ஒரு நிலை வர காரணம் என்ன? நாங்கள் உங்களுக்கு உதவிதான் செய்தோம். இருந்தும் தாங்கள் தடுக்கிறீர்களா நாகராஜா? தயங்காமல் என்னிடம் கூறுங்கள். ஸ்ரீ கணேசா, கமலாக்ஷுரன் தேவாதி தேவன் மகாதேவனிடமிருந்து இந்த வரத்தை பெற்றிருக்கிறான். அவன் வரம் பெற்ற அந்த மாளிகைக்குள் நுழைவது மிகவும் ஆபத்து கணேசா. அதற்குள் நுழைய முயன்றால் நாம் பஸ்மமாகி விடுவோம். அதுதான் என் கவலையின் காரணம். இப்பொழுது தாயின் ஆணை இருந்தும் மாளிகைக்குள் நாம் எப்படி நுழைவது? தாங்கள் கமலாக்ஷரனிடம் சிவசங்கர் அளித்த வரத்தை தான் கேட்டீர்கள். அதன் அர்த்தத்தை தாங்கள் புரிந்து கொள்ளவில்லை. அர்த்தம்? ஆம், இந்த வரதான மாளிகைக்குள் எதிரி எண்ணத்தோடு யார் நுழைந்தாலும் பஸ்மமாகி விடுவார்கள். ஆனால் நண்பர்களாக நுழைபவர்களுக்கு எதுவும் ஆகாது. அப்படி என்றால் தாங்கள் சிவவரதானத்திற்கு மரியாதை அளிப்பதற்காக நான் மாளிகையின் உள்ளே வராமல் இருக்கிறேன். நீங்கள் அனைவரும் கமலாட்சுரனிடம் நட்பாக இருந்ததனால் நீங்கள் மாளிகைக்குள் நுழைவதற்கு எந்த பிரச்சனையும் இருந்ததில்லை. எனக்கு சமயம் வரும்போது உதவி செய்யுங்கள். அப்படியே ஆகட்டும் மங்களமூர்த்தி ஸ்ரீ கணேசா. வரம் பெற்ற கமலாட்சுரனுக்கு அழிவா?
என்னை அழிக்கும் சாகசத்தை செய்ய இந்த சராசரத்தில் இன்னும் அவரும் பிறக்கவில்லை. நீ தவறு செய்கிறாய் துஷ்டா. உன் உயிரை காப்பாற்றிக் கொள்ளும் எண்ணம் இருந்தால் உன் தவறை திருத்திக் கொள். இல்லை என்றால் என் மகன் தன் அங்குசத்தால் தாக்கி உன்னை யமலோகத்திற்கு அனுப்பி விடுவான். உன்னுடைய கோலை வீரமில்லாத உனது மகன் முதலில் இங்கு வருகிறானா என்று பார்க்கலாம். பிறகுதானே என்னை யமலோகம் அனுப்ப. இப்பொழுது நான் எனது தந்தையை தாயை கொலை செய்ய வைத்தவர்களை பழிவாங்குவதற்காக பகடையாகத்தான் உன்னை இங்கு கொண்டு வந்திருக்கிறேன். மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசா, மகனே மொஹத்கட், நீயும் மகா கணேசரின் அவதாரம், சர்வசக்தி உடையவன். இந்த தாயின் குரலை கேட்ட பின்பும் நீ தாமதப்படுத்துகிறாயா? தாய்ப்படும் வேதனையை பற்றி உனக்கு சற்றும் கவலை இல்லையா? சீக்கிரம் என் குரலுக்கு பதில் கூறு மகனே. உங்கள் துன்பம் என் துன்பம் தாயே. ஒரு மகன் தன் தாயின் குரலை கேட்காமல் எப்படி இருக்க முடியும்? இது வந்துவிட்டேன் தாயே, தங்களிடம் வந்துவிட்டேன். இந்த துஷ்டன் கமலாட்சுரனுக்கு தண்டனையை கொடுத்துவிட்டு தங்களை பூலோகத்திற்கு அழைத்துச் செல்கிறேன். வந்து விட்டான், எனது எதிரி வந்து விட்டான். யாருக்காக நான் இத்தனை காலமாக காத்துக் கொண்டிருந்தேனோ அந்த துஷ்டன் கஜமுகன் வந்து விட்டான். இருந்தும் எப்படி அவன் எனது தாய் சவத்தை எனக்கு கிடைக்காமல் செய்தானோ அப்படியே நீயும் உனது மகனின் சவத்தை பார்ப்பதற்கு உயிரோடு இருக்க போவதில்லை. கஜமுகா! மகனே, நான் விரித்த வலையில் விழுந்து மாட்டிக்கொண்டு இங்கு வரை வந்து விட்டாய் அல்லவா? நீ விருப்பப்பட்டு இங்கு வந்திருக்கலாம். ஆனால் இங்கிருந்து செல்வது நீ வருவதும் என் விருப்பப்படித்தான், நீ செல்வதும் என் விருப்பப்படித்தான் கமலாட்சுரா. இப்போது உன் பாவத்திற்கு பிராயச்சித்தம் செய்ய வேண்டிய சமயம் வந்துவிட்டது. தெய்வமாத அதிதியிடம் மன்னிப்பு கேள். அவர்கள் மிக நல்லவர்கள், உன்னை மன்னித்து விடுவார்கள். அவர்கள் மன்னிப்பு உன்னை மரணத்தில் இருந்து காப்பாற்றி விடும் கமலாட்சுரா. கஜமுகா, நீ மிகவும் ஆணவத்தோடு பேசுகிறாய். நான் இப்பொழுது உன்னை தாக்கினால் நீ உயிரோடு இருக்க போவதில்லை, தெரிந்து கொள். வீரமுள்ள பலசாலிகள் தாக்குதலின் மூலமாகத்தான் பேசுவார்கள், வார்த்தையில் பேசிக் கொண்டிருக்க மாட்டார்கள். உண்மையாக வீரனாக இருந்தால் வா, வந்து என்னோட யுத்தம் புரி. யுத்தத்தில் உனக்கு தோல்வியை காட்டுகிறேன். உன்னுடைய தோல்வியை நீ ஏற்றுக்கொள்வாயா கஜமுகா? முடிவை பிறகு பார்க்கலாம், முதலில் யுத்தம் செய். யுத்தம் அவசியம் புரியத்தான் போகிறேன் கஜமுகா. இருந்தும் இந்த வரம் பெற்ற மாளிகைக்குள் வருவதற்கு உனக்கு தைரியம் இருந்தால் உன் சக்தியின் மீது நான் நம்பிக்கை வைக்கிறேன். முதலில் வா, இந்த வரம் பெற்ற மாளிகைக்குள் நுழைந்து காண்பி. சிவன் வரதானத்திற்கு மரியாதை தருவதால் இதுவரை நான் உன் மாளிகைக்குள் நுழையாமல் இருக்கிறேன் துஷ்டா. நான் இங்கிருந்தே உன்னை தோற்கடிக்கிறேன் பார். யார் யாரை தோற்கடிக்கிறார்கள் என்ற முடிவை இறுதியில் பார்த்துக் கொள்ளலாம். இப்பொழுது எனது சக்தியின் தாக்குதலை நீ எதிர்கொள்.
ஏய், ஆ! நண்பன் துன்பப்படுவதை பார்த்து கொண்டு நிற்கும் நாகராஜ வாசுகி, நட்பிற்கு துரோகம் செய்தது நாங்கள் அல்ல, நீதான் ஏமாற்றி விட்டாய் கமலாக்ஷுரா. அசத்தியம் கூறிவிட்டாய். நீ எதிரி என்று தெரியாமல் உன் அசத்தியத்தை நம்பி நாங்கள் ஆராதித்து வரும் பகவான் சிவனின் கோபத்திற்கு ஆளாகும் பாவத்தை செய்துவிட்டோம். இன்றைக்கு பிறகு என்றைக்கும் நாக இனம் அசுர இனத்திற்கு நம்பிக்கையோடு இருக்காது. நம்பிக்கையோடு இருக்க வேண்டிய அவசியமில்லை. நாக இனமே இருந்தால்தானே. நான் வரம் பெற்ற கமலாசுரன் நிலையான சக்தியை பெற்றவன். இந்த சராசரத்தில் நாக இனம் இருந்த தடமே இல்லாமல் செய்து விடுகிறேன். மயூரேஸ்வரர் ஸ்ரீ கணேசருக்கு, மயூரேஸ்வரர் ஸ்ரீ கணேசருக்கு, மயூரேஸ்வரர் ஸ்ரீ கணேசருக்கு, மயூரேஸ்வரர் ஸ்ரீ கணேசருக்கு, மயூரேஸ்வரர் ஸ்ரீ கணேசருக்கு. நாகராஜா வாசுகி, இப்போதே நீங்கள் அனைவரும் நாகலோகம் செல்லலாம். அப்படியே செய்கிறோம் கணேசா. மகனே, மகத்கர், மகத்கர், மகனே மகத்கர், துஷ்ட கமலாக்ஷரன் உங்களை துன்பப்படுத்தினானா தாயே? அவனுக்காக நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன். தாங்களை கவர்ந்து செல்வதற்கு முன்னே அந்த கமலாக்ஷரனை அழிக்கத்தான் நான் எண்ணினேன். மகனே மகத்கட், இந்த சராசரத்தில் எது நடந்தாலும் அதிலும் மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசரின் எண்ணப்படிதான் நடக்கும். கமலாசுரனின் வதம் பாதாளத்தில் என்று இருக்கிறது. அவன் முடிவிற்கு நான் அம்பாக பயன்பட்டிருக்கிறேன். எது நடந்திருந்தாலும் அது தாய்க்கும் மகனுக்கும் சம்பந்தத்தோடு வேறொரு காரணமும் இருக்கிறது. நீண்ட காலமாக எந்த ஒரு தாயும் உன்னை போன்ற மகனை அடையத்தான் விரும்புவாள். நாம் சீக்கிரம் செல்லலாம் தாயே, நாம் கைலாயம் செல்ல வேண்டும். ஏன் ரிஷி கஷ்யவர்? ஆம் தாயே, அவர்களும் கைலாயத்தில் தான் உள்ளார்கள். ஆனால் கைலாயம் செல்வதற்கு முன்பு நாம் நாகலோகம் சென்று நாகராஜனுக்கும் நாக இனத்தாருக்கும் எனக்கு உதவி செய்ததற்காக நன்றி கூற வேண்டும். மயூரேஸ்வரர் ஸ்ரீ கணேசர் மற்றும் தேவமாதா தேவி அதிதிக்கு, மயூரேஸ்வரர் ஸ்ரீ கணேசர் மற்றும் தேவமாதா தேவி அதிதிக்கு. மயூரேஸ்வரர் ஸ்ரீ கணேசா, தாங்கள் எங்கள் தவறை மன்னித்து
அதோடு தங்களுக்கு சேவை செய்யும் பாக்கியத்தையும் தந்து நாக இனத்தின் பெருமையை உயர்த்தி விட்டீர்கள். இப்பொழுது நாகலோகத்திற்கே வந்து நாகலோகத்தை புனிதமாகி விட்டீர்கள். நாங்கள் ஆராதிக்கும் சிவனின் மகனுக்கு சமமானவர். நாங்கள் தங்களிடம் ஒன்று வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் கணேஷா. தாங்கள் இங்க சிம்மாசனத்தில் அமர்ந்து இந்த உலகத்தை சிறப்பிக்க வேண்டும் கணேஷா. நாகமகாராணி, நானும் இதைத்தான் கூற வேண்டும் என்று எண்ணி இருந்தேன். இவர் என்றென்றுமே நாகலோகத்தில் இருந்தால் நல்லதுதான். எதிரிகளால் நமக்கு ஆபத்து வராது. நமது பக்தி முழுமையடையும். அதோடு நாம் ஆராதிக்கும் பகவான் சிவனும் மகிழ்ச்சி அடைவார். நாகராஜ வாசுகி, நாக மகாராணி, தாங்கள் பக்தி மிகவும் பாராட்டத்தக்கது. ஆனால் என் தாயை அழைத்துக் கொண்டு நான் சீக்கிரம் கைலாயம் செல்ல வேண்டும். இது சிவனின் ஆணை. மகனை மொஹத்கட், நீ மகாகணேசரின் சாட்சாத் அவதாரம். ஸ்ரீ மகாகணேசர் தன்னுடைய பக்தர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். நாக இன்னும் உனக்கு உதவி செய்திருக்கிறது. அதற்கு பதிலாக நீ அவர்களுக்கு அவர் என்னும் எண்ணத்தை நிறைவு செய். அப்படியாகட்டும் தாயே. தாயின் ஆணையை கடைபிடிப்பது ஒவ்வொரு மகனின் கடமையாகும். மயூரீஸ்வரர் ஸ்ரீ கணேசருக்கு, மயூரீஸ்வரர் ஸ்ரீ கணேசருக்கு. நாகராஜா, நான் தங்கள் எண்ணத்திற்கு மதிப்பு கொடுப்பதற்காக இனி வரும் காலம் எல்லாம் நாகலோகத்தில் பிராண பிரதிஷ்டை சிலை வடிவத்தில் எப்பொழுதுமே நான் வீற்றிருப்பேன். எப்பொழுது என்னை தரிசிக்க விரும்புகிறீர்களோ அப்பொழுது நான் உங்கள் முன்பு வருவேன். வா மயூரீஸ்வரா, வா. மயூரீஸ்வரர் ஸ்ரீ கணேசருக்கு, மயூரீஸ்வரர் ஸ்ரீ கணேசருக்கு, மயூரீஸ்வரர் ஸ்ரீ கணேசருக்கு. மயூரீஸ்வரர் ஸ்ரீ கணேசருக்கு, மயூரீஸ்வரர் ஸ்ரீ கணேசருக்கு, மயூரீஸ்வரர் ஸ்ரீ கணேசருக்கு, மயூரீஸ்வரர் ஸ்ரீ கணேசருக்கு. ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. வணக்கங்கள். கௌரி, உன்னுடைய கவலை இன்னும் முடியவில்லையா? இல்லை சுவாமி, தங்களது விசித்திரமான வரதானத்தை பற்றி யோசித்து பார்த்து எனக்கு மிகவும் குழப்பமாக இருக்கிறது. ஒருவேளை மயூரேஸ்வரனின் சக்தி தங்கள் சக்தியின் முன் தோற்றுவிட்டால்? மூலப்பொருள் ஸ்ரீ மா கணேசரின் அவதாரமான அற்புத சக்தியின் முன் எந்த சக்தியும் செல்லாது தாயே. இப்போது தானே கமலாட்சுரனின் முடிவு வந்தது. தங்கள் கவலை வீணானது. நீ கூறுவது உண்மைதான் மங்களமூர்த்தி. அவன் செய்த பாவங்கள் கமலாட்சுரனின் வரத்தின் சக்திகள் அனைத்தையும் அழித்து விட்டது. ஸ்ரீ மகா கணேசரின் எண்ணம் விதியின் வினைப்பயனின்படி மயூரீஸ்வரர் கணேசரின் கரங்களால் கமலாட்சுரன் அழிவான். ஸ்ரீ மகா கணேசரின் விருப்பப்படி துஷ்ட கமலாட்சுரன் அழிவுக்கு பகடையாக இருந்து நீங்கள் கௌரவத்தை பெற்றுவிட்டீர்கள். அதனால் இனி வரும் காலங்களில் உங்கள் பெயர் நிலைத்திருக்கும். தேவி அதிதி, பிரிய மயூரேஸ்வரா, நாங்கள் அனைவரும் உனக்காகத்தான் காத்திருக்கிறோம். நீ சிவன் வரதானத்திற்கு மரியாதை கொடுத்து கமலாட்சுரனின் துஷ்டத்தனத்திற்கும் தண்டனை கொடுத்திருக்கிறாய். என்ன அப்படி பார்க்கிறாய் தேவி அதிதி? சுவாமி, இப்பொழுது என் அருகே இருப்பது என் மகன் மொஹத்கட் இல்லையா? என்னை மன்னியுங்கள் தாயே. மூலப்பொருள் மகா கணேசரின் விருப்பப்படி தாங்கள் துக்கப்படக்கூடாது என்ற காரணத்தோடு நான் மொஹத்கட் ரூபத்தோடு உங்களிடம் வந்து உங்களை குழப்பம் தவறை செய்து விட்டேன். இனி உங்களுக்கு மொஹத்கட் இல்லையே என்ற கவலை வேண்டாம். தேவி அதித்தி, தாங்கள் பட்ட கஷ்டம் உலகத்தின் நன்மைக்காக. அதை எப்பொழுதும் தாங்கள் மறக்கக்கூடாது. உலக நன்மைக்காக பாடுபடுபவர்கள் தன்னை மட்டுமல்ல
உலகத்தையே விரும்புவார்கள். அவர்கள் அனைத்தையும் தியாகம் செய்ய தயாராக இருப்பார்கள். சராசரத்தில் வந்த காரியம் முடிந்தவுடன் மொகத்கட் ஸ்ரீ மகாகணேசரின் ஜோதியில் ஐக்கியமாக வேண்டும். உலக நன்மைக்காக மகனை பிரிந்த சோகத்தை மறந்து தாங்கள் இந்த உண்மையை ஏற்க வேண்டும். தாயே, துஷ்ட கமலாட்சரனை அழித்ததோடு இந்த லோகத்தில் என்னுடைய காரியமும் முடிவடைந்து விட்டது. நானும் மூலப்பொருள் ஸ்ரீ கணேசரின் எண்ணப்படி அவள் பரமஜோதியில் ஐக்கியமாகும்படி எனக்கு ஆணை வந்து விட்டது. மகனே, இப்பொழுது நீ என்ன கூறுகிறாய் மயூரீஸ்வரா? இப்பொழுது நீயும் மூலப்பொருள் ஜோதியில் சென்று ஐக்கியமாக போகிறாயா? அப்பொழுது என் தாய்மைக்கு பதில் கூறுவது யார்? நான் எப்பொழுதுமே தங்களுக்கு சேவை செய்ய காத்திருக்கிறேன் தாயே. தாங்கள் என்னை எண்ணினாலே போதும், நான் தங்களிடம் வந்து விடுவேன். இது என்னுடைய வாக்கு. கௌரி புத்திரனும் உன் புத்திரனுக்கு சமமானவன் தான் அதிதி. மகாதேவன் உலகத்தில் உள்ளவர் நன்மைக்காக நம் மகனை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று கூறுவார். மகாதேவன் ஸ்ரீ மகா கணேசரின் கருணையால் நம் தாய்மைக்கு எந்த ஒரு தவறுமே நடந்துவிடவில்லை. இப்பொழுது எனக்கு இரு தாய்களின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்கப் போகிறது. இரு தாய்களும் எனக்கு அன்பையும் ஆசீர்வாதத்தையும் அழையுங்கள் தாயே. எனக்கு ஆணை தாருங்கள். மூலப்பொருள் ஸ்ரீ கணேசரின் ஜோதியில் ஐக்கியமானால் கூட நம் இருவரிடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டுதானே இருக்கும். அவசியம். நந்தி தேவரே, பிரிங்கி தேவரே, என்னையும் அறியாமல் ஏதாவது தவறு செய்திருந்தால்? இல்லை இல்லை, தவறு செய்வது எங்களை போன்ற அறியாதவர்களுடைய வேலை. தாங்கள் தான் எங்களை மன்னிக்க வேண்டும். அறிந்தோ அறியாமலோ நாங்கள் தங்களுக்கு கஷ்டம் கொடுத்திருக்கலாம். சிவகணங்களிடமிருந்து சிவபக்தியின் அன்புதான் எனக்கு கிடைத்தது. கஷ்டம் எங்கிருந்து வரும் என்று கூறுங்கள். மூலப்பொருள் ஸ்ரீ கணேசரின் ஜோதியில் இருந்தாலும் கூட தங்கள் அனைவரின் மனதிலும் என்றும் நான் நிறைந்திருப்பேன். ஓம் மகா கணேசாய நம. எம்பெருமானே, எங்களுக்கு ஆணை தாருங்கள். ஆசிரமத்தை விட்டு நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது. ஆசிரமத்தின் அருகே வசிப்பவர்கள் கிராமவாசிகள், வனவாசிகள் எங்களை தேடுவார்கள்.